அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி, ஓம் சக்தி மருவூர் அரசியே. இப்போ ஏன் அந்த பதிவுக்கு வந்திருக்கிறான்னா, அம்மா நீங்கள் ஆண் பெண் வசியத்துக்கு என்னன்னு கேட்டீங்க. ஆண் பெண் வசியம்னா இது தான். நல்லா மலர்ந்த செடி எப்படி ஒட்டி ஒட்டி இருக்குது பாருங்கள். நல்லா மலர்ந்துருக்கிற செடி ஒட்டி ஒட்டி ஆகிப்போச்சு பாருங்கள். இந்த பார்த்தியா, இந்த பார்த்தீங்களா, இதுதான் தொட்டாச்சினிங்கி. தொட்டாச்சினிங்கி இதுதான் தொட்டாச்சினிங்கி. இன்னொரு தொட்டாச்சினிங்கி இருக்குது, அதுவும் கொஞ்சம் கலக்கணும். இதில் அது தரையோட படர்ந்து இருக்கும். அந்த தொட்டாச்சினிங்கி இதோட கலந்துருக்கணும். இன்னொன்று மரத்தோட ஒட்டி இருக்கும், அந்த தொட்டாச்சினிங்கி சேர்த்து இதை கலந்துருக்கணும். 3 வகை தொட்டாச்சினிங்கி. சில பொருளுக்கு நான் அரைக்கையில் என்னென்ன பொருள் போடணும்னு சொல்கிறேன். நீங்கள் கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. இது நல்லா ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். ரெண்டாவது, வீட்டில் இருக்கிற அந்த தீய சக்திகள் உங்கள்கிட்ட எதுவுமே அண்டாது, அப்செட் பண்ணிக்கிடாது. இது இன்னொன்று நல்ல விஷயங்கள் பட்டுன்னு இழுத்துக்கும். ஒரு சுபகாரியத்துக்கு போய் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலைகள் பட்டுன்னு முடிய காட்டிடும். மூணாவது என்னென்னா, என்றைக்குமே கணவன் மனைவி பிள்ளைங்க உங்கள்கிட்ட அட்ராக்ஷனாக இருப்பாங்க. வீட்டில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. தனவசியம் உங்களுக்கு, தனவசியம்னா வீட்டில் இருக்கிறத பொன் பொருள் அனைத்துமே உங்களுக்கு வசியமாகும். நன்றி, வணக்கம்.